முன்னாள் அமைச்சர், இப்போ முன்னாள் அமைச்சர் ஆயிட்டாரு பொன்முடி அவர்கள். அவர் என்ன பேசினார்? பெண்களுக்கு 1000 ரூபாய் பத்தி என்ன பேசினார்? பெண்கள் தரமான சமயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்ன பேசினார்? இதெல்லாம் அவங்க மனசுல இருக்கிற வன்மத்தை, வக்கரத்தை காமிக்குது. இப்படி ஒரு ஆளுங்கட்சியோட முக்கிய பொறுப்புல ஒரு எப்படி சொல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற போஸ்டிங்ல இருந்துகிட்டு நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்க நிர்வாகம் எப்படி இருக்கும்? தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களே சரியில்லாம இருந்தாங்கன்னா நிர்வாகம் எப்படி இருக்கும்? அதைத்தான் எங்க தளபதி சொல்றாரு. நம்ம ஆட்சியில ஒரு சிறுவாணி தண்ணி போல கிளீன் கவர்மெண்ட் இருக்கும், குற்றவாளிகள் இருக்க மாட்டாங்கன்னா நாங்க நேர்மையா இருப்போம், எங்க நிர்வாகம் நேர்மையா இருக்கும்னு சொல்றாரு. பொய்களை சொல்லி இனிமேல் யாராலையும் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு விஜய் பேசியிருக்காருல, இது வரைக்கும் யாரெல்லாம் பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்கான்னு சொல்ல முடியுமா? நான் பொய்களை லிஸ்ட் பண்றேன், இல்லைன்னு மட்டும் நீங்க சொல்ல முடியுமா? பட்டியல் போடு. 2019, 21 பரப்புரை 2 பரப்புரையிலும் தற்போதைய துணை முதல்வர்கள் நீட்டை ஒழிப்பதற்கு எங்க அப்பா கிட்ட தான் ரகசியம் இருக்கு. இபிஎஸ்க்கு ஒண்ணுமே தெரியாது. எங்க கிட்ட ரகசியம் இருக்கு. நாங்க சிஎம் ஆனா, நோட் திஸ் பாயிண்ட், இதான் முக்கியமான கட்டம். நாங்க சிஎம் ஆனா நாங்க நீட்டை நீக்கிறோம் அப்படிங்கிற வேர்டு இருக்கு அதுல. இது ஒரு இடத்துல பேசல, ஒரு 3-4 இடத்துல பேசியிருக்காரு இந்த விஷயத்த. பேசினாரா? எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம் ஆச்சா? இது பொய் இல்லையா? பெண்களுக்கு அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகைன்னு சொன்னீங்களா? கொடுத்தீங்களா? அனைத்து மகளிருக்கும் 30 வயசுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு கல்வி கடன் சொன்னீங்களா? கொடுத்துட்டீங்களா? கல்வி கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டீங்களா? அடுத்து அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தலன்னு சொன்னீங்களே, பண்ணிட்டீங்களா? விவசாயிகளுக்கான அந்த பயிர் கடன், நகை கடனை அனைவருக்கும் சொன்னீங்க. ஏன் கிரிட்டீரியா நீங்க என்னன்னா, நீங்க கிரிட்டீரியா வைக்கிற மாதிரி இருந்தா நீங்க மேனிபெஸ்டோலயே சொல்லுங்க, பரப்புரையிலே சொல்லுங்க. ஏன் இப்படி மக்களை நீங்க மட்டும் தான் அறிவாளி, மக்கள் முட்டாள்னு நினைக்கிறீங்களா? சம்மட்டி அடி கிடைக்கும், துடைத்து எறியப்படும் இந்த மன்னராட்சி, எழுதி வச்சு.